إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கீமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முஸ்லிம் யார் என்றால், உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை தீனாக கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்கின்றவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக கருதப்படுவார்கள். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். சமிஅனா வ அதாஅனா. உண்மையான முஃமின்கள் கேட்பார்கள், அந்த அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. உண்மையான முஃமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னாலும் சரி கேட்பார்கள், கட்டுப்படுவார்கள், அவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறார். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டும் இல்லை, மாறாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னாலும் சரி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். இதுல குர்ஆன் ஹதீஸை பார்க்கலாம், அதிலெல்லாம் பார்க்க முடியாது என்ற வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து வரக்கூடாது. வந்தால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை.
சிலர் அப்படிதான், தொழுகை என்றால் குர்ஆன் ஹதீஸை பார்த்துக் கொள்வார்கள், நோன்பு என்றால் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பார்கள், ஜகாத் ஹஜ் என்றால் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பார்கள், ஹஜ் என்றால் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பார்கள், ஜகாத் என்றால் கொஞ்சம் யோசிப்பார்கள், திருமணம் என்றாலும் யோசிப்பார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க நடைமுறையில் எப்படி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் திருமணம் என்று வந்தால் குர்ஆன் ஹதீஸை பார்க்க முடியுமா என்று கேட்பார்கள். ஜகாத்தை பொறுத்தவரையும் அப்படிதான், அதெல்லாம் கொடுக்கும்போது கொடுக்கலாம், எண்ணிதான் கொடுக்க வேண்டும் என்று அதெல்லாம் வாங்குமா, ஷைத்தானுடைய பேச்சுகள், அதெல்லாம் ஷைத்தான் அந்த சிந்தனையை ஏற்படுத்துவான். நீ சம்பாதிச்சது இவ்வளவு கொடுக்க போறியா என்று ஷைத்தான் என்ன செய்வான், வஸ்வாசை ஏற்படுத்துவான். சம்பாதித்தது நான் தான், ஆனால் சம்பாதிப்பதற்கு நான் அடிப்படை மூளையை கொடுத்தது யார் என்பதை ஷைத்தான் சிந்திக்க வைக்க மாட்டான். ஆனால் அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னாலும் நாம் கட்டுப்பட வேண்டும். நமக்கு பிடிக்காத நமக்கு பிடித்த ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் மார்க்கத்தில் அது தடை என்றாலும் கூட நமக்கு பிடித்ததை தூக்கி வீசிவிட வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். முஸ்லிமுடைய அழகு முறை என்பது இதுதான். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தங்க மோதிரத்தை போட்டுட்டு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னையிலிருந்து ஆண்களுக்கு அது ஹராம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. தங்கம் அணிந்து வந்தது வெள்ளி அல்ல, தங்கத்தை அணிந்து வந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றையிலிருந்து ஆண்களுக்கு அது ஹராம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி எதையும் யோசிக்கவில்லை, கலெக்டி உடனே தூக்கி வீசி விட்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான். அதுதான் கட்டுப்படுதல் என்பது, அதுதான். அல்லாஹ் ரசூல் போன்ற விஷயத்தை சொல்லிவிட்டால் உடனே கீழ்வடிந்து நடக்க வேண்டும். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மது பிரியர்களாக இருந்தார்கள். எல்லா வீட்லயும் மது இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி நல்லதை பிடிச்சு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அன்றைய காலத்திலே மதுக்களை ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல. என்னைக்கு இன்னமல் ஹமர் வல் மைஸிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் வல் ரிஜ்ஸு மின் அமல் ஷைத்தான் என்ற ஆயத்து இறக்கப்பட்டதோ அன்றே மது பாட்டில் எல்லாம் மக்காவை தூக்கி வீசி உடைத்தார்கள் சஹாபாக்கள். ஏன்? அல்லாஹ் தடுத்து விட்டான். அல்லாஹ் தடுத்த ஒரு பொருள் வீட்டில் இருக்க கூடாது. கொஞ்சமா குடிச்சிட்டு இந்த பாட்டில ஃபுல்லா முடிச்சு போட்டு இதெல்லாம் யோசிக்கவில்லை. சொல்லியிருப்பான், இவ்வளவு பெரிய பாட்டில காசு கொடுத்து வாங்கி இருக்கிற, ஃபுல்லா குடிச்சுட்டு அதுக்கு போய் என்ன செய்ய, பாட்டில மட்டும் வீசி, அந்த பேச்சு சிந்தனையே கிடையாது. அல்லாஹ் தடுத்து விட்டாரா? தூக்கி வீசி உடைத்தார்கள். சொல்லையே அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்து விட்டார்களா? அவ்வளவுதான் என்ற சிந்தனை, அதுதான் உண்மையான ஈமான் என்பது. அதுதான் அந்த ஈமான் என்பது எல்லா விஷயத்திலும் வர வேண்டும். ஆனால் இன்று திருமணத்துடைய விஷயம் என்று வரும்பொழுது முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் குர்ஆன் ஹதீஸை பார்ப்பது கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு கண்மூடும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று இஸ்லாத்திலே தெளிவாக கற்றுத் தரப்பட்டிருக்கின்றது. காலையில் எழுந்தவுடன் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு 2 கரங்களை முதலில் கழுவுங்கள் என்றார்கள். காலையில் எழுந்தவுடன் இரவு உறங்கும்போது உது செய்துவிட்டு உறங்குங்கள் என்றார்கள். பெட்ஷீட்டுகள் எல்லாம் குடைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இப்படி காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு கண்மூடும் வரை இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கும் பொழுது திருமணத்துடைய விஷயம் என்று வரும்பொழுது இஸ்லாம் கற்றுத்தராமல் முயற்சித்து பாருங்கள் சகோதரர்களே. சூரத்துன் நிசா என்று குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி பேசுகின்றார். அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை பற்றியும் பேசுகின்றார். திருமணம் என்பது படைப்பினங்களுக்கு மிக அவசியமான ஒன்று. லா ஷரீக லஹ், அல்லாஹ் மட்டும்தான் இணை துணை அற்றவர். அல்லாஹ் மட்டும்தான் லா ஷரீக லஹ், இணை துணை அற்றவர். பாக்கி எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணையாக ஜோடியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். குர்ஆனிலே பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறார், وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. குர்ஆனிலே வருகின்றது, وَمِنْ كُلِّ شَيْءٍ, குல் என்றால் அனைத்தையுமே. அல்லாஹ் சொல்கிறார் சூரா தாரியாத்திலே வருகின்ற வசனம், وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. எல்லா படைப்பினங்களையும் நாம் ஜோடியாகத்தான்
படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டுகின்றார். சகோதரர்களே, இந்த திருமணம் என்ற அந்த ஒப்பந்தம் எப்படி நடத்தப்பட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கல. திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அழைப்பில்லை திருமணத்திற்கு. அல்லாஹ்வுடைய ரசூலை விட விஐபி அன்னைக்கும் இல்லை இன்னைக்கு யாரும் இல்லை. அதுதானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமலேயே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராங்க. அவருடைய ஆடையில அத்தருடைய அந்த கரை பற்று இருக்கு. தேசத்துல கரப்படும் பார்த்தீங்கன்னா கரை பற்று இருக்கு. அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் இந்த ஆடையில அத்தருடைய கரை பற்று இருக்கு, என்ன விஷயம்? அப்போ ஹிஜ்ரத் பண்ணி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் ஆகி நடந்த சம்பவம் இது. மதீனா போனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் முடிக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன ஆடையில அத்தருடைய கரை இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி நேற்று நிக்காஹ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தெரியவில்லை. ஏன் தெரியலன்னா அது ஒரு விஷயமாகவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கட்டாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணாம சஹாபாக்கள் சத்தியமா செய்யவே மாட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமே அந்த நிக்காஹ் நடந்துச்சு அப்படின்னா அந்த நிக்காஹ் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதைத்தான் மார்க்கம் அன்றே கற்று தந்திருக்கின்றது. ஆனால் இந்த திருமணம் என்று வந்துவிட்டது என்றால் எத்தனை மக்கள் குர்ஆன் ஹதீஸை பார்க்கின்றோம் என்பதை யோசிச்சு பாருங்க. இஷ்டத்துக்கு நம்ம தொழுகிறோமா? தொழுகிறது இல்லை. இஷ்டத்துக்கு நோன்பு வைக்கிறோமா? நோன்பு வைக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு எந்த இபாதத்தையும் நம்ம செய்யறது இல்லை. எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா பண்ணணும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்தலாம். திருமணம் என்று வரும்பொழுது பார்க்கணுமா வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ஏகத்துவவாதிகள் அதிகரித்ததன் காரணத்தால் வரதட்சணை ஒழிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், முழுமையாக ஒழியவில்லை. இன்னைக்கு வரதட்சணை கொடுத்துட்டு வாங்கிட்டு திருமணம் நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல நடந்துதான் இருக்குது. அஜர்மார்கள் தடுப்பதில்லை. அதுதானே கேட்டது சொல்றாங்க, நிர்வாகத்தை எப்படி நம்ம யோசிக்க முடியும்? சகோதரர்களே, மார்க்கமா நிர்வாகமா? நிர்வாகத்துறை நாயத்தை எல்லாம் சொல்லும்போது வலம் யக்ஷ இல்லல்லாஹ், நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. அதுதானே சுன்னத் ஜமாத் கல்யாணம் சுன்னத் ஜமாத்ல இன்னைக்கு வரதட்சணை திருமணங்கள் நடைபெற்றுதான் வந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் மறுக்க முடியாது. கேட்ட இமாம் என்ன சொல்றாங்க? நிர்வாகத்தை பகச்சிக்க முடியாது. நிர்வாகத்தை சொல்றாங்க மொஹல்லாக்காரங்களை பகச்சிக்க முடியாது. நிறைய சந்தா கொடுக்குறாரு, பள்ளியாசலுக்கு என்ன வேணாலும் வாங்கி தராரு, அதனால அவரை பகச்சிக்க முடியாது. அவர் வீட்டுல எப்படி கல்யாணம் நடந்தாலும் நிர்வாகத்தை போய் என்ன செய்யறாங்க? நடத்தி வைக்கிறாங்க. ஒரு மார்க்கத்துக்கு முரண். பகச்சிக்க முடியாது, பேச முடியாது, ஒரு சின்ன பயமும் இருக்கின்றது சில பள்ளிவாசலோட நிர்வாகிகளுக்கு. பார்க்கலாமா? சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு குடும்பத்துல ஆடல் பாடல் டான்ஸ் எல்லாம், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஜும்மா மேடையில் நிற்கிற அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல எல்லாம் ஆடல் பாடல் எல்லாம் நடந்துச்சு. ஒரு பள்ளிவாசல் போய் நடந்து வைக்கிறார். கேட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்றாரு, பள்ளிவாசலுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்றாரு. ஸ்பான்சர் முக்கியமா, மார்க்க ஷரீஅ சட்டம் முக்கியமா என்பது பார்ப்பதில்லை. ஆடல் பாடல் பயங்கர ஆடம்பரங்கள். 12 லட்சம் ரூபாய் மட்டும் லைட்டோட டெக்கரேஷனுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்கிறார். எத்தனை லட்சம்? 12 லட்சம். ஒரு நாள் நிக்காஹுக்காக, ஒரு நாள் நிக்காஹுக்கு 12 லட்சம். இதே கரும்பு கடையில எத்தனை மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சமீபத்தில் ஒரு மாணவர் மதரசாவுக்கு வருகின்ற மாணவர் திடீர்னு வருவதில்லை. என்ன காரணம் கேட்டா, யூனிஃபார்ம் தைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால மதரசாவுக்கு வர்றது இல்லை. யூனிஃபார்ம் எவ்வளோ? அதிகபட்சம் 500 ரூபா 600 ரூபா அதுதானே? அது கூட இல்லை. ஆகவே குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வர முடியவில்லை. ஒரு வயதில் வர வைக்கிற அது விஷயம். அந்த அளவுக்கு முஹல்லாவிலே கஷ்டப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஜமாத்தார்களை கேட்டுப்பார்கள், உணவுக்கு எத்தனை மக்கள் முஹல்லாவிலே கஷ்டப்படுகிறார்கள். உணவுக்கு முஹல்லாவிலே வாழ்கின்ற மக்கள், உணவுக்கு கஷ்டப்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள்.
நம்ம நல்லா உணவு சாப்பிட்டு இருக்கா, நமக்கு தெரியறதில்லை யார் கஷ்டத்தை இருக்கிறாங்கன்னு சொல்லி. நிர்வாகத்தை வந்து கேட்டு பாருங்கள், எத்தனை குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு வீட்டில ஒரு மகனுக்கு ஒரு சாயால சக்கரை கலக்கி கொடுக்குற அளவுக்கு சக்கரை இல்லை வீட்டிலே, அந்த அளவுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை கேட்டா, அது மாதிரி வருமானமே இல்லை வீட்டுல. 5 ரூபாய் கூட காயின்ஸ் இல்லை வீட்டுல. பையன் ஸ்கூலுக்கு போது மதரசாக்கு போறாங்களா, அவனுக்கு ஒரு டீ வச்சு கொடுக்குற அளவுக்கு வீட்டுல மளிகை பொருட்கள் இல்லை. எந்த முகல்லால? இங்க லண்டன்ல, ஜப்பான்ல, அமெரிக்கால, காசால, பாலஸ்தீனத்துல அல்ல, முஹல்லாவிலே நடைபெற்ற செய்தியை நான் சொல்கிறேன். காசாவை பற்றி நான் பேசவில்லை, கருப்புக்கரை முஹல்லாவை பற்றி பேசுகின்றேன். எத்தனை மாணவர்கள் தெரியுமா சகோதரர்களே, வறுமையில கஷ்டப்பட்டு சிரமத்தில் இருக்கிறாங்க. நீங்க அப்படியே நடந்து பாருங்கள், யார் கஷ்டத்தில் இருக்குதா? நிறைய காசு பணம் வச்சிருக்கீங்களா? உங்க குடும்பத்துல கல்யாணமா? நேரம் பள்ளிவாசல் இருப்பாங்க, இமாமத்தை கேளுங்க, நிர்வாகத்தை அணுகுங்கள். இந்த முஹல்லால எத்தனை மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தூக்கி பொருளாதாரத்தை கொடுங்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா காசு பணத்தை தந்திருக்கின்றானே தவிர ஆடம்பரங்களை செய்ய அல்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கு 2-3 லட்சம் ரூபாய் செலவாகுது கல்யாணம். பாக்குறோமா இல்ல? அன்னைக்கு 5 லட்சம், 5000, 10,000 ரூபாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு திருமணத்துல வீடியோ போட்டோ கேமராமேனை கூட்டிட்டு வராங்கன்னா, அவங்க அந்த 2-3 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தா அந்த ஆல்பத்தையும் அவர் கையில தராரு. ஆல்பத்தையே என்ன செய்யறாரு? கையிலேயே தரார். அதை வாங்குவதற்கு முன்பதாக அந்த லட்சம் முன்னாடி டேபிள வைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வைக்கப்படுகின்றது. எதற்காக? ஒரு ஆல்பம், ஒரு நினைவுடைய அந்த போட்டோக்களை எடுத்துக் கொள்வதற்காக 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி திருமணத்தை நடத்துகின்றார்கள். அந்த போட்டோக்கு மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு வீண்விரயங்கள். இந்த காசுகள் எல்லாம் இப்படி செலவு செய்யலாமா? இந்த காசு நமக்கு தந்தது யார்? நான் சம்பாதிக்கிறேன் என்னால்தான் என்ற ஆணவம் உள்ளத்தில் இருந்தது என்றால், உனக்கு மூளை ஏதாவது பிரச்சனை இருந்தால் இவ்வளவு காசுகளை முன்னால் தயார் செய்திருக்க முடியுமா? சில பேருடைய ஆணவ பேச்சு, எங்க வீட்டு கல்யாணம் நாங்க எப்படி நடந்தது கேட்க, நீ யாரு பேசுறாங்க? நம்ம கேட்கறா, சரி உங்க காசு தாங்க, நீங்க சம்பாதிச்சதாவே இருக்குது, சரி ஹலாலா ஓகே தான். ஆனா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அந்த மூளையை கொடுத்தது யாரு? அந்த ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? அந்த ஆரோக்கியம் இல்லை என்றால் இவ்வளவு காசுகளை உங்களால் ஏற்படுத்தியிருக்க முடியுமா? நம்ம அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனோமா, உள்ள போய் ஆடம்பரமா திரும்பி வந்துடணும், நான் வரமாட்டேன்னு சொல்லி அதுதானே வந்துடணும். நமக்கு டேபிள் எல்லாம் முக்கியம். மார்க்கத்துக்கு முரணாக அங்க எதாவது நடக்குதா, நான் வரமாட்டேன். நம்மளுக்கு இலையெல்லாம் விஷயம், ஏன் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லையா? அதுதானே, நம்ம வீட்டுல தாராளமா உணவு இருக்கின்றது, உணவு ஆடம்பரம் நடக்குதா, நான் உள்ள வரமாட்டேன். யாருடைய நிக்காவா இருக்கட்டும், அதுதானே. எனக்கு அல்லாஹ் ரசூல் முக்கியமா, இந்த மனுஷன் முக்கியமா? இல்லையா? கபர்ல வச்சுட்டு அல்லாஹ்வே ரசூலாவே தான் கேட்பாங்க. கபர்ல வச்சுட்டு அந்த மனுஷன் எந்த மனுஷனையும் கேட்க மாட்டான். கபர்ல வச்சதுக்கு பிறகு எந்த மனிதனை பற்றி நாம் விசாரிக்கப்பட மாட்டோம். அல்லாஹ் என்றால் யார்? உன்னை படைத்தவன் யார்? அடுத்த கேள்வி, உன்னுடைய மார்க்கம் என்ன? 3வது கொஸ்டின் என்ன? உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டுமா இல்லையா? சும்மா சொல்ல முடியுமா? இது மனப்பாடம் பண்ணிட்டு போய் அந்த கொஸ்டின் ஆன்சர் ஒப்பிக்கிற ஒரு விஷயமா? அது சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி ரசூலுல்லாஹி வாழ்க்கை நடக்கும் செய்து அதெல்லாம் முடிந்து விட்டது. சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு விருந்து நடக்குது மதீனால. ஒரு விருந்து நடக்குது மதீனால. என்ன விருந்து தெரியுங்களா? டைனிங் டேபிள், அந்த பஃபே சிஸ்டம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஆகி போய் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது. ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹுடைய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு பெரிய அந்த சபையில் அவர்கள் விஐபி, வருதானே, ரசூலுல்லாஹை பார்த்தவர், பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர், போறாரு, எல்லா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க டைனிங் டேபிள்ல. இவர் என்ன செய்தார் தெரியுமா? நேரா உணவு வாங்கி போய் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டார். என்ன செய்யலாம்? கீழே டேபிள்ல உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து சாப்பிட்டார். அவர் விருந்து கூப்பிட்டு சொன்னாரு, தோழரே எல்லா டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், நீங்க என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க சொன்னபாருன்னு சொன்னாரு. இந்த மடையருக்காக என்னுடைய ஹபீபின் சுன்னத்தை நான் புறக்கணிப்பதா என்று கேட்டார். இந்த மடையர்களுக்காக, இந்த
மடையர்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே வரும். இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபின் சுண்ணத்தை நான் புறக்கணிப்பதா? நான் இப்படிதான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நினைச்சு போயிடலான்ட்டார் அந்த சஹாபி. பார்த்தீங்களா சகோதரர்களே, யாரு மீது உண்டான நேசம்? விருந்து கூட்டங்களுடைய மீது நேசம் அல்ல. முதலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்ததற்கு உண்டான நேசம் தான் இதெல்லாம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், கருப்புக்கடை சார்ந்த வாலிபர்களே 35 வயசு 40 வயசு கடந்தும் சில வாலிபர்களுக்கு இன்னவரை கல்யாணமே ஆயிட்டில்லை. இன்னைக்கு தெரியுங்களா, பொண்ணை பார்த்து போயிருப்பாங்க, விசாரிக்கும் போது மாட்டிக்குவாங்க. ஒரு காலத்துல கஞ்சா குடிச்சிட்டு இருந்த அடையிடம் போச்சு, அதுதானே. ஒரு காலத்துல இவன் அந்த ஆசைப்படுத்த பார் வச்சுட்டா பத்தி, ஒரு காலத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் டெய்லி நைட் அவனை பார்ப்பேன் போச்சா சொல்ல. அதுதான் நேற்று வந்து போட்டோக்களை பார்த்தது, அழுது இல்ல பார்த்த உடனே மனமெல்லாம் உடைந்து விட்டது. கரும்பு கடை பசங்களா இவங்க, நம்ம முஹல்லாவை சார்ந்த பசங்களா? அதுதானே. கரும்பு நான் முஸ்லீம் உள்ள வரும்பொழுது முஸ்லீம் முஹல்லாங்கிற ஒரு சிந்தனையோட வரான். நான் முஸ்லீம்னு கட்டட வேலை செய்யற ஒருத்தர் வரும் பொழுது அவங்க உக்கடத்திலே பீடி சிகரெட் குடிச்சுட்டு உள்ள வராரு. ஏன் தெரியுங்களா? இங்க முஸ்லீம்கள் வாழுவாங்க, மதுவெல்லாம் குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இடையில நம்ம பீடி சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு கண்ணியமாக இஸ்லாம் அல்லாத மக்கள் முஹல்லாவை நினைக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை பாருங்க சொல்ற, கவலைப்பட வேண்டாமா? நம்ம இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக அல்லாஹ்வை துஆ செய்ய வேண்டாமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நாம் சீர்படுத்த வேண்டாமா? இப்ப நிறைய வாலிபர்கள் நிலைமை தான், 35 வயசாச்சு 40 வயசாச்சு, நீ கல்யாணம் பண்ணல. சில பேர் நோய் நொடியில் இருக்காங்க, அது வேற விஷயம். சில பேர் என்ன விஷயம் பார்த்தா சொல்றாங்க, ஒரு காலத்துல நம்ம பண்ண தப்பு இன்னைக்கு வர அந்த இஷ்யூ ஆகிட்டு இருக்கிறதுனால நிக்காக நடக்கிறது இல்லை. ஜமாத்தார்கள் சொல்றது நல்ல பிள்ளையை பார்த்துக்குவா, உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரோங்கிறாங்க, போய் பார்க்கிறாங்க. கடைசியில விசாரிக்கும் எல்லாம் ஃபடல் ஆகி விடுகிறது. காரணம் என்ன? வாலிபத்தை நாசமாக்கிய காரணத்தால் தான். வாலிபத்தை நாசமாக்கிய காரணத்தால். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் 19 20 வயசுல நிக்கா முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் அது அமல இருக்குது, பிள்ளைகளுக்கு மட்டும் அது அமல இருக்குது. பசங்களை நீ நல்லா படி, பின்ன நல்லா சம்பாதி, பின்ன இடம் வாங்கு, வீடு கட்டு, கார் வாங்கு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னா அவனுக்கு 65 வயசு ஆயிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள இந்த கல்வி சிந்தனையில அப்படி இருக்கும். அதுதானே, நீ நல்லா படி, கை நிறைய சம்பாதி, அப்படின்னா அதை வாங்கி இதை வாங்கி சொல்லி பாத்தீங்களா? இந்த இடப்பட்ட காலத்துல விபச்சாரிகள பாவத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு பயிர் காரணமே யாருதான்? அத்தா அம்மா தான் பயிர் காரணம். அதுதானே, பயிர் காரணம் யாரு சகோதரர்களே? அது அதை பண்ணி இங்கே இடம் வாங்கு, அங்கே இடம் வாங்கு, வீடு கட்டு, பின் அதுக்கு மேல 2 வீடு கட்டு, பின் வாடகை வர்றதெல்லாம் அம்மா பேர்ல எழுதி வை, பின்னாடி 2 வீடு கட்டு, அதுல வர வாடகை அத்தா பேர்ல எழுதி வச்சாதான் உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்குதா இல்லையா? சரிதானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு 19 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்ல. மனைவி யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்குரிய மகளார். எத்தனையோ காசுள்ள சஹாபாக்கள் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கும் ரசூலுல்லாஹி கேட்டாங்க தெரியுமா? வரலாறு படிச்சு பாருங்க தெரியும். காசுள்ள சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹி நம்ம பேசுவோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹி எல்லாம் மறுத்து விட்டாங்க. நீங்க காசு பார்க்கறாங்க இல்ல, நீங்க காசு பார்க்கறாங்க அப்படிதானே, காசு பார்க்கறாங்க. இன்னைக்கு வாயில தௌஹீத் பேசுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் பேசுவாங்க, திருமணம் வந்தா மாப்பிளைக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்கறது. இந்த கார் வச்சிருக்கிறாரு, ஆடி கார் வச்சிருக்காரு, BMW, உடனே இன்னைக்கே போலாமா மாப்பிளை பார்க்க அப்படிங்கிறது. மாப்பிளை சைக்கிள் தான் வர, அழகான தள்ளி ஒரு போட்டோ கிளிக் பண்ண அப்படிங்கிறது. ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனது, குதிரை வண்டியில போனது, கல்ல வண்டியில போனதெல்லாம் மாத்தாச்சு இல்ல. நாம என்ன காரணம் வந்திருக்கு? இல்ல பஸ்ல ஆட்டோட வந்திருக்கு, அப்படியே அனுப்பிச்சுட்டு அப்படிங்கிறார். அப்படியே அனுப்பிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வை விடவா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய ரசூலை மிஞ்ச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை சொல்றதுக்கே அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்ததால சொல்றோம், வருதானே? இல்லாட்டி சொல்ற அளவுக்கு நம்ம அந்த ரேஞ்சில் நம்ம கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மனசுல நியத்து பண்ணிட்டு மகள்கிட்ட போறாங்க. மகளே, ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கிற, நல்ல பையன்,
எல்லா ரசூல் அலி ரலியல்லாஹு சிறப்பு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வராங்க. அது என்னெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? நல்ல ஈமான் உள்ள, அமல் உள்ள, வீரம் உள்ள எல்லாம் சொல்லிட்டு அப்படியே முடிக்கணும் சொல்றாங்க. ஏழ்மையான பையன் மகளே, ஏழ்மையான பையன் தான், சில நேரத்துல உனக்கு உணவு தரலாம், சில நேரத்தில் தராமையிலே இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்றான். அலி ரலியல்லாஹு காசு பணமெல்லாம் இல்ல, காசு பணமெல்லாம் இல்ல. உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தந்தையே நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அவர்களை திருமணம் முடிக்க நான் தயார், பல பேச்சு இல்லைங்கிறான். இதெல்லாம் நீர் தெரிவித்ததற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றான், அலியே உங்களோட ஒரு விஷயம் கேட்கணும், இது மார்க்க விஷயம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஆசைதான் அப்படிங்கிறான். யாரும் சொல்லுங்க, எதா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறான். என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா யோசிக்கிறார். யாரும் சொல்ல, உங்களுடைய மகள் எனக்கா? வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு நான் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆசைப்படுகிறேன். உடனே அவங்க சொல்றாங்க, மகரா கொடுக்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா நம்மளால என்ன சொல்லியிருப்போம்? உனக்கெல்லாம் இதுக்கு கல்யாணம், நாளைக்கு நேரமா வா, உன வேலைக்கு செஞ்சு விடுறான்னு சொல்லியிருப்போம். அதுதானே நம்மளோட கரெக்டான வேலை தான் சொல்லியிருப்போம், நம்ம பேசாம இருந்திருப்போம். அன்பான சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தெரியுமா, மகரா கொடுக்க ஒண்ணுமே இல்லைங்கிறது. நம்ம நல்லா சம்பாதிக்கல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லியிருப்போம். அதுதானே இன்னும் சொன்னாங்க தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு கனிமத்துடைய ஒரு பொருளை கொடுத்தலாம். அது எங்க அப்படின்னா கனிமத்து பொருள். கனிமத்துல என்ன? இன்னது முந்தைய போர், இது கூட என்ன போர் பண்ணாங்களோ அல்ல எதிரிகளுடைய பொருள் எதுவும் விட்டு போயிருப்பாங்க, அதுதான் கனிமத்துன்னு சொல்லப்படும். போர்ல பைதானத்தை கிடைத்த பொருள், அது பங்கு வச்சுக்குவாங்க. எதிரிகள் ஓடிட்டாங்க, முஸ்லிம்களுக்கு பங்காயிரும். அது எங்க அப்படிங்கிறான், இருக்குது அப்படிங்கிறான். கவச ஆடை இருக்குதுங்கிறான். அப்படியே பஜார்ல வித்துட்டு வாங்க அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் தான் அனுப்புறாங்க, போய் பஜார்ல வித்துட்டு வாங்க அப்படிங்கிறான். இருக்கிறது கவச ஆடை தான், வேற ஒண்ணும் இல்லை. அதை போய் விற்க போறோம். அங்க போன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. இவர் எதுக்கு வராங்க அவருக்கு தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை கொடுக்க தயாராகி விட்டார்கள். அதுக்கு விற்கிறதா வராதுன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்லாவே தெரியும். பஜார்ல இருக்கிற இவர் பெரிய பணக்காரர். யார்? உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. வாங்க அலி வாங்க அப்படிங்கிறான். இந்த விஷயம் சம்பவத்தில் ஃபர்ஸ்டே தெரியும். இது கொடுங்க பல மடங்கு காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறார். அந்த சில தினத்தை போகும், இருந்தால் நிக்காஹ்க்கு ரெடி ஆயிட்டார். பல மடங்கு கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதை வாங்கிக்கிறான். நிக்காஹ் சிறப்பான இடத்துக்கு போங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளை திருமணம் செய்ய போறீங்க, மகர்கள் நிறைய கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். பார்த்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் காசு பணம் இல்லை சகோதரர்களே, மனசுல பதிவு வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய செலக்ட் காசு பண கார் பங்களா இல்ல, வெள்ள ஒட்டகம் இல்ல, பங்களாவை பார்க்கல, ஈமான பார்த்தாங்க, நல்ல பையனை பார்த்தாங்க. நீங்க கரும்புகளை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை பார்த்திருக்கிறார். கரும்புகளை நடந்த சப்ஜெக்ட் இது. உடனே தந்தை ஊர்ல இல்ல. அவர் சொன்னார், என்ன பிரச்சனை வந்து போய் பார்க்கலாம். வந்து போய் பார்த்தா பையன் நெஞ்சளவு தாடி வச்சிருக்கான். உடனே அவங்க அத்தா ஒரு 5 நிமிஷத்துல எரிச்சிட்டாரு. எரிச்சு வெளியே போய் சொல்லியிருக்கிறார், ஐயா இதெல்லாம் செட் ஆகாது, பையன் இப்போ இவ்வளவு தாடி வச்சிருக்கு, காலையில கிடக்குது, அதெல்லாம் செட் ஆகாது. பாத்தீங்களா? கூட குளிப்போது நல்ல ஈமான பையன், நல்லா தொழுகையாலே, அதெல்லாம் வேலையாகாதுன்னு சொல்லி ரத்து முடிச்சுட்டாங்க, பேச்சு முடிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? நல்லா கஞ்சால சம்பாதிக்கிறான், நல்லா தண்ணியில சம்பாதிக்கிறான், நல்லா காசு பணம் வச்சிருக்கிறான் அப்படின்னா ஓகே, மார்க்க வேண்டாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மார்க்கப்பட்டுள்ள மணமகனை உங்களுடைய வீட்டு பெண்ணுக்கு தேர்வு செய்யுங்கள் என்றார்கள். மார்க்கப்பட்டுள்ள ஒரு பையனை தேர்வு செய்யுங்கள் உங்களுடைய வீட்டு பெண்ணுக்கு என்றார்கள். அதே போன்று பிள்ளைக்கும் அப்படிதான். பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவர் அத்தா இங்க வச்சிருக்கிறாரு, தம்பி என்ன தம்பி எத்தனை பேர், அவன் எங்க இருக்கிறா, இவன் எங்க இருக்கிறா, ஏதோ சொத்து பத்தெல்லாம் இருக்குதா, எல்லாம் விசாரிச்சுட்டா பொதுவாக போகணும். நடக்குதா இல்லையா? எல்லாம் கோயம்புத்தூர்ல நடக்கிற சொத்து, அமெரிக்கால பற்றி நான் பேசவில்லை. இதை இந்தோனேஷியா மலேசியால புரியுதுங்களா? ஒரு பொண்ணு பார்க்க, பொண்ணு ஹஜ் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. பொண்ணு ஹஜ் பண்ணியிருக்கா, குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கா, எங்க? மலேசியா இந்தோனேஷியால. பொண்ணு ஹஜ் பண்ணியிருக்கா, பொண்ணு உம்ரா பண்ணியிருக்கா, பொண்ணுக்கு குர்ஆன் ஓதி சத்தம் பண்ணியிருக்கா, குர்ஆன் மனப்பாடம் பண்ணியிருக்கா, எத்தனை விஷயம் மனப்பாடமா தெரியும்? இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இது ஈமான் உங்களுக்கு ஓகே வாச்சுனாதான் பொண்ணு வாங்கவே போவாங்க. எங்க சகோதரர்களே? மலேசியா இந்தோனேஷியால. அது இஸ்லாமிய, அது இஸ்லாமிய நாடு, அரபு நாடு இல்லை. பாத்தீங்களா?
நம்ம சொல்ற கண்கட முஸ்லீம் மஹல்லா, கோயம்புத்தூர் முஸ்லீம் மஹல்லா, ஆனா எல்லாம் துட்டதான் பாக்குறது. இது இன்னும் ஈமான், இன்னும் இறையச்சம். இது எத்தனையோ சம்பவம் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு பால் வியாபாரம் செய்யக்கூடிய வீட்டிலிருந்து திருமணம் பேசி வைக்கவில்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரஸ்டீஜ் என்ன? கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன், ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன். இவ்வளவு கண்ணியம் இருந்தும் கூட எந்த பிரஸ்டீஜும் பார்க்கல. எதுல பிரஸ்டீஜ் இருக்குறீங்களா? மார்க்கத்தில் அல்லாஹ் தருகின்ற கண்ணியம் மட்டும்தான். பாக்கி எல்லாமே தகுதியாக ஆகிடும். அல்லாஹ் தர கண்ணியம் தான். மார்க்கத்தை பின்பற்றினால் தருவார், இல்லை என்றால் கண்ணியம் இல்லை, ஒரு புண்ணாக்கம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பால் வியாபாரம் செய்யக்கூடிய வீட்டிலிருந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் லி வ லக்கும் وأستغفر عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. இணையத்திற்குரிய அல்லாஹ்விலே கால சூழ்நிலைகள் குறிப்பாக அல்லாஹ்விலே மிக மோசமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். ஆகவே பிள்ளைகளுடைய விஷயத்திலே மார்க்கத்துடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே வாழச் செய்வது என்பது பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை என்பதை தயவு செய்து மறந்து விடாது. ஆகவே சில ஜமாத்துகள் எல்லாம், குறிப்பாக சில ஜமாத்துகள் எல்லாம் ஒரு முடிவே எடுத்திருக்கிறான். என்ன முடிவு என்றால், தொழுகைக்கு வர்ற வாலிபர்களுக்கு தான் திருமணம் செய்து வைப்போம், பள்ளியோட தொடர்பில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தான் என்ன செய்வோம், திருமணம் செய்து வைப்போம் என்ற ஒரு முடிவு எடுத்துள்ளார். அதே முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கபர்ஸ்தானுக்கும் எடுக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலும் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் பள்ளிவாசல் லட்சு தருவோம் கபர்ஸ்தானுக்கு. தொழுகையாளியா இல்லை என்றால் லட்சு கிடையாது, கபருக்குரிய கபர் முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானும் கிடையாது என்று அனைத்து ஜமாத்தார்களும் இதில் தீர்க்கமான ஒரு முடிவுக்குள் வந்தால் மட்டும்தான் முஹல்லாவை நம்மால் சீர்படுத்தவே முடியும். நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோட்டமேடு, கரும்புக்குடியுடைய பேர்கள் எல்லாம் வெளியூர்கள், குறிப்பா கேரளா கர்நாடகா கூட கோயம்புத்தூர்ல கோட்டமேடான்னு கேட்கிறான், கரும்பு கிடையாது கேட்கிற அளவுக்கு முஹல்லாவுடைய பேர்களை நாம் கதிகலக்க செய்து வைத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் என்றாலாம், சாய்பாபா காலனி, பூமார் கட்டு, இந்த பக்கம் ராமநாதபுரம், சிங்கானூர் முஹல்லால போய் குடியும் ஏறலாமே அப்படிங்கிற சிந்தனைக்கு வரும்போது உடனே வாட்ஸ்அப் பார்த்தா ஐயோ வேண்டவே வேண்டாம், பள்ளிவாசல் மதரசா நிறைந்த முஹல்லா அங்க போய் இருக்கலாமா நினைக்கும் பொழுது உடனே வாட்ஸ்அப் பண்ண ஐயோ அந்த முஹல்லா இருந்து பேர் யூஸ் வேண்டவே வேண்டாம், நம்ம பள்ளிவாசல் முஹல்லால இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டில் தோதாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களா மாறியதான்னு சொல்லி இன்னும் பண்ணிடுறாங்க. நீயத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம் பெற்றோர்கள் கோயம்புத்தூர்ல தள்ளப்பட்டிருக்கிறார். சொல்றோம், மரணம் நமக்கு வராதா, வறுமை இல்லையா, கபர் இல்லையா, நரகம் சொர்க்கம் இல்லையா, எல்லாமே கண்ணுக்கு மூடி பார்க்கிறோமா இல்ல, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம கண்ணுக்கு மூடி பார்க்கிற எல்லாமே நம்பிக்கை கொண்டு என்னுடைய செயல்பாட்டிலே இஸ்லாத்தை நான் கொண்டு வர முடியாது என்ற ஆணவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எத்தனை செகண்ட் அந்த ஆணவத்திலே நம்மால் வாழ முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் சோதரர்களே. ஆகவே தான் நம் மீது நேசம் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மரணிக்காதீர்கள், மார்க்கத்தை பின்பற்றி வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற அந்த ஆரம்ப வசனத்திலே நாம் சொல்லும் பொழுது 4 சஃப் தான் இருந்தது. ஜும்ஆ முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது நினைக்கும் பொழுது மஸ்ஜிதில் நிறைகிறது சகோதரர்கள். வாரம் ஜும்ஆவுடைய நாட்களில் நேரமா போய் பள்ளிவாசல்ல போய் உட்கார வேண்டும் என்ற நியத்துடன் கலைத்து செல்லுங்கள். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. வாசாவிலே வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே வழங்குவானாக. வாஹுல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الله أكبر الله أكبر أشهد أن لا